ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான கஸ்டர்ட் பவுடர் வச்சு ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீம் தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப க்ரீமியாக சூப்பர் டேஸ்ட்டாக வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த சம்மருக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. அதனால் நேற்று இந்த ஐஸ்கிரீமை செஞ்சுருந்தேன். நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1 லிட்டர் பால், ஃபுல் ஃபேட் க்ரீம் பால் தான் எடுத்திருக்கேன். நான் ஆரோக்கியா மில்க் தான் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். இதுவே நமக்கு அதிகமான குவான்டிட்டி வந்துடும் ஐஸ்கிரீமு. அதை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சு சூடுபடுத்திக்கலாம். நான் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பால் அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை கஸ்டர்ட் பவுடர் தான் செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும். சூப்பர் டேஸ்ட்டாக வீட்டிலேயே ஹோம்மேட் ஐஸ்கிரீம் சொல்லிவிட்டு செஞ்சு கொடுத்தா நம்ம குழந்தைங்களுக்கும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நான் இதில் ஒரு 4 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பாலில் கலந்துக்கோங்க. சூடான பால் தேவையில்லை. குளிர்ந்த பால்லையே மிக்ஸ் பண்ணி கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. பால் சூடாகிட்டுருக்கு, சூடாகட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம இதை ரெடி பண்ணிக்கிடுவோம். நீங்கள் கஸ்டர்ட் பவுடரில் தான் செய்யணும்னு இல்லை, கார்ன்ஃப்ளோர் மாவுலேயும் செய்யலாம், அரிசி மாவில் செய்யலாம், கோதுமை மாவில் செய்யலாம். எது வேணாலும் உங்கள் வீட்டில் இருந்து அதில் செஞ்சுக்கோங்க. நான் இன்றைக்கி கஸ்டர்ட் பவுடரில் செய்யணும். இப்போ பால் நல்லா சூடாகி கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் இதில் ஒரு 125 கிராம் சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட கண்டென்ஸ்டு மில்க் இருந்துச்சுன்னா அது சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லது, சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல க்ரீமியாக இருக்கும். நான் அது சேர்க்கலை, இன்றைக்கி சர்க்கரை மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். 125 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம கலந்து வச்ச அந்த கஸ்டர்ட் பவுடரை இதில் சேர்த்துக்குவோம். ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கீழே அது கட்டியாக உறைஞ்சி போயிருக்கும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா சேர்த்து விட்டுக்கோங்க. கைவிடாமல் கிளறி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும். கைவிடாமல் கலந்துட்டுக்கிட்டே இருங்க. சிம்மிலே வச்சு ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி கலந்துட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், கொஞ்சம் உங்களுக்கு திக்கான பதம் வரும். அந்த பதம் வந்ததோடவே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கோங்க. நல்லா கீழே இறக்கி வச்சுட்டு நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறமா நமக்கு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா தான் நம்ம மிக்சியில் போட்டு இது நல்லா அடிச்சுக்கணும். பாருங்கள், நல்லா கொதி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கி வச்சுடுவோம். இறக்கி வச்சுட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுட்டு வரணும். நல்லா திக்கான க்ரீம் பதத்துக்கு அடிச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு நம்ம அடிச்சுட்டு வந்துடுவோம் மிக்ஸி ஜாரில் போட்டு. இதில் நான் இன்றைக்கி ஒரு 1/4 கப்பு வீட்டில் விப்பிங் க்ரீம் இருந்துச்சு, நான் அதனால் அதை சேர்த்துருக்கேன். நீங்கள் சேர்க்கலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை உங்கள் வீட்டில் ஆடை சேர்த்து வைக்கிறீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆடை, அதாவது ஒரு இன்னும் 3 நாள் முன்னாடியிலேருந்து சேர்த்த ஆடையை சேர்த்துக்கோங்க. ரொம்ப பழைய ஆடைகள் சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஆடையை. 2 3 நாள் சேர்த்து வச்ச ஆடையை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும் ஊற்றிட்டு நல்லா அடிச்சுட்டு இப்போ நம்ம அந்த பாத்திரத்தில் ஊற்றி நல்ல ஒரு ஃபாயில் பேப்பர், சில்வர் ஃபாயில் பேப்பர் வச்சு கவர் பண்ணிவிட்டு நல்ல ஏர்டைட் கண்டெய்னர் இருந்தால் அந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு வச்சுருங்க. ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறமா கொஞ்சம் நல்ல ஒரு ஐஸ் கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகும். நம்ம அப்போ இதை எடுத்து மறுபடியும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா அடிச்சுட்டு வந்துடுங்க. இப்போ அடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ அதே பாத்திரத்தை திருப்பி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த டைமில் உங்களுக்கு விருப்பமான நட்ஸு சேர்த்துக்கலாம், டூட்டி ஃப்ரூட்டு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா அப்படியே ப்ளெயினாக விட்டுருங்க. நான் கொஞ்சம் பாதாமும் முந்திரி பருப்பும் டூட்டி ஃப்ரூட்லேயே ஒரு 3 கலர் எடுத்து சேர்த்துக்க போகிறேன். எனக்கு இந்த மாதிரி நடுவே கடிபட்டால் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் அதுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் அது விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். சூப்பராக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இது நம்ம ஃப்ரீசரில் 8 மணி நேரம், குறைஞ்சது 8 to 10 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. இல்லைன்னா ஓவர் நைட் வச்சுடுங்க. காலையில் பார்க்கும்போது ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடியாக இருக்கும். இப்போ நான் வைக்க போகிறேன். வச்சுட்டு நம்ம ஒரு 10 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போ நான் மறுபடியும் அதே மாதிரி அந்த ஃபாயில் பேப்பர் வச்சு கவர் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா ஏர்டைட் மூடி வச்சு நல்லா மூடிடுங்க. மூடிட்டு அப்போ தான் நமக்கு உள்ளே ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இல்லைன்னா
ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆகி ஒரு மாதிரி ஐஸ் கட்டி மாதிரி ஆகிடும். ஐஸ்கிரீம் சாஃப்டாக இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து ஐஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அதுக்காகத்தான். இப்போ நம்ம மறுபடியும் ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வெளியில் எடுத்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஃபஸ்ட்டே எடுத்திங்கன்னா அவ்வளோ வராது. இது வந்து ஐஸ் க்யூப் வச்சுக்கல, அதை வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக வரும். நான் வந்து கரண்டி வச்சு தான் எடுத்திருக்கேன். வீட்டில் உள்ள ஸ்பூன் வச்சு தான். உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ஐஸ் க்யூப் வச்சே எடுங்க, சூப்பராக வரும். இப்போ மேலே கொஞ்சம் பாதாம் தூவியிருக்கேன், பிஸ்தா தூவியிருக்கேன், அவ்வளோதான். சூப்பரான க்ரீமியாக எம்மி எம்மி ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. வெண்ணிலா ஐஸ்கிரீம் சூப்பரான டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டாக நல்லா சாப்பிட்றதுக்கு க்ரீமியாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.